Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. மனித வாழ்க்கையில் நாம் எடுக்கும் பெரும்பாலான முடிவுகள் அறிவால் இல்லை, உணர்ச்சியால். ஒரு நிமிட கோபம், ஒரு நிமிட பயம், ஒரு நிமிட அவமானம், ஒரு நிமிட ஆசை. அந்த ஒரு நிமிட உணர்ச்சி ஒரு மனிதனின் முழு வாழ்க்கையையும் மாற்றிவிடும். மகாபாரதத்தில் இந்த உண்மையை மிக ஆழமாக காட்டும் ஒரு பெண் இருக்கிறாள். அவள்தான் குந்தி. குந்தியின் வாழ்க்கை ஒரு ராணியின் வாழ்க்கை அல்ல, ஒரு தேவியின் வாழ்க்கை அல்ல. அது உணர்ச்சிகளால் இயக்கப்பட்ட ஒரு சாதாரண மனித மனத்தின் வாழ்க்கை. இளம் வயதில் குந்தி துர்வாச முனிவருக்கு சேவை செய்கிறாள். முனிவர் மகிழ்ந்து ஒரு மந்திரத்தை வழங்குகிறார். இந்த மந்திரம் மூலம் நீ விரும்பும் தேவதையை அழைக்கலாம். இது ஒரு பெரிய சக்தி. ஆனால் குந்தியின் மனதில் உண்டாகியது பொறுப்பு அல்ல, ஆர்வம். உண்மையிலேயே வேலை செய்யுமா? இந்த ஒரு கேள்வி அறிவிலிருந்து வரவில்லை, முதிர்ச்சியிலிருந்து வரவில்லை, ஆர்வத்திலிருந்து வந்தது. குந்தி சூரியனை அழைக்கிறாள். அந்த நொடி ஒரு குழந்தை பிறக்கிறது, கர்ணன். அந்த க்ஷணம் குந்தியின் வாழ்க்கை 2 துண்டுகளாக உடைகிறது. ஒரு பக்கம் தாய்மையின் அதிர்ச்சி, மற்றொரு பக்கம் சமூக பயம். என்ன சொல்வார்கள்? என் மரியாதை என்ன ஆகும்? என் எதிர்காலம் என்ன ஆகும்? இந்த கேள்விகளின் பின்னால் அமைதியாக நிற்கும் ஒரே உணர்ச்சி பயம். இந்த பயம்தான் குந்தியை ஒரு கொடூர முடிவுக்கு தள்ளுகிறது. அவள் குழந்தையை ஆற்றில் விடுகிறாள். இது ஒரு கெட்ட தாய் செய்த செயல் என்று சொல்வது எளிது. ஆனால் உண்மை என்ன? இது ஃபியர் பேஸ்ட் டிசிஷன், பயத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு. பயத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் நம்மை காப்பாற்றாது. அவை வாழ்நாள் முழுவதும் நம்மை துரத்தும். கர்ணன் உயிரோடு இருக்கிறான் என்று குந்திக்கு தெரிந்தபோது அவளுக்கு மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை, விடுதலை இல்லை. மட்டும் கில்ட், உள்ளுக்குள் எரியும் குற்ற உணர்ச்சி. இந்த கில்ட் தான் குந்தியின் வாழ்க்கையில் ஒரு நிரந்தர நிழலாக மாறுகிறது. வெளியில் அவள் ஒரு ராஜமாதா, உள்ளே ஒரு உடைந்த பெண். பல மனிதர்களைப் போல வெளியில் சிரிப்பு, உள்ளே கண்ணீர். அவள் பாண்டுவை திருமணம் செய்கிறாள். புதிய வாழ்க்கை தொடங்குகிறது. ஆனால் பழைய வலி முடிவதில்லை. அன்ஹீல்ட் எமோஷன்ஸ், ஆறாத காயங்கள், இவை எல்லாம் எதிர்கால முடிவுகளை மறைமுகமாக கட்டுப்படுத்தும். ஒரு நாள் பாண்டவர்கள் ஒரு பிச்சை கொண்டு வருகிறார்கள். குந்தி பார்க்காமல் ஒரு பழக்கத்திலே சொல்கிறாள், எதை கொண்டு வந்தாலும் அனைவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு வார்த்தை திரௌபதியின் வாழ்க்கையையே மாற்றுகிறது. இது திட்டமிட்ட முடிவு அல்ல, இது இம்பல்ஸ் டிசிஷன், யோசிக்காமல் வந்த வார்த்தை. ஒரு தாயின் கேர்லெஸ் சென்டென்ஸ் ஒரு பெண்ணின் முழு வாழ்க்கையையும் மாற்றிவிட்டது. இதுதான் உண்மை. அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஒரு வார்த்தை கூட பல உயிர்களின் வாழ்க்கையை உலுக்கும். குந்திக்கு தெரியும், கர்ணன் பாண்டவர்களின் சகோதரன். ஆனால் அவள் சொல்லவில்லை. ஏன்? பயம். உண்மை சொன்னால் போர் வரும், உண்மை சொன்னால் தான் உடைந்து போவாள். இதுவும் ஒரு இமோஷனல் டிசிஷன் தான். சில நேரங்களில் மௌனம் கூட ஒரு உணர்ச்சியின் விளைவுதான். போர் தொடங்கும் முன் குந்தி கர்ணனை சந்திக்கிறாள். உண்மையை சொல்கிறாள், நீதான் என் மகன். இது நல்ல செயல் போல தெரியும், ஆனால் மிகவும் தாமதமான உண்மை. டிலேட் ஹானஸ்டி எப்போதும் ஒரு புதிய வலியை உருவாக்கும். குந்தி கெட்டவள் இல்லை, அவள் ஒரு வில்லன் அல்ல. அவள் ஒரு மனிதன், உணர்ச்சிகளால் இயக்கப்பட்ட ஒரு மனிதன். அவள் தவறுகள் தீய எண்ணத்தால் இல்லை, ஆறாத காயங்களால். இதனால்தான் குந்தி நமக்கு முக்கியம். ஏனென்றால் நாமும் கோபத்தில் பிளாக் செய்கிறோம், பயத்தில் விலகுகிறோம், அவமானத்தில் மறைக்கிறோம், அட்டாச்மெண்டில் தவறான முடிவுகள் எடுக்கிறோம். நாம் எல்லோரும் சிறிய குந்திகள்தான். உணர்ச்சி வருவது தவறில்லை, ஆனால் உணர்ச்சியிலேயே முடிவெடுப்பது வாழ்க்கையை சிக்கலாக்கும். பாஸ் செய்யுங்கள், யோசியுங்கள், பிறகு முடிவெடுங்கள். இதுவே குந்தி நமக்கு சொல்லும் மிகப்பெரிய வாழ்க்கை பாடம். இந்த வீடியோ உங்களை சிந்திக்க வைத்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். இந்த வாழ்க்கை பாடம் இன்னொருவருக்கும் சென்று சேர வேண்டும் என்றால் ஷேர் செய்யுங்கள். மகாபாரதத்தின் உளவியல் உண்மைகளை தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.